ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்கால டைம்ல சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, எதனா வாங்கி கொடுமா கடையிலன்னு கேட்டாங்க. சரி, கடையில எல்லாம் எதுவும் வேணாம், வீட்டுல ஏதாவது சிம்பிளா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். மைதா மாவு சக்கரை வச்சு சிம்பிளா கலகலா ஸ்வீட் கலகலா செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். சக்கரை ஒரு கப்பு சக்கரைல ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல நம்ம நெய் நல்லா சூடு பண்ணி மாவு பிசைந்துக்கலாம். இப்ப சக்கரை ஏலக்காய் நல்லா பொடி பண்ணிக்கினேன். இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நல்லா காய வச்சு நெய்யை ஊற்றிக்கலாங்க. நெய் சூடா இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பூன்ல வச்சு கலக்கலாம். நல்லா பிசைந்துக்கலாங்க. இதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி தான். நல்லா சூப்பரா சாப்பிட்டா வந்தது. ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வைக்கணும் மாவு. எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மாவு நல்லா ஊறிச்சு. நல்லா சப்பாத்தி மாதிரி மீடியம் சைஸ் இருக்கணுங்க. நல்லா சின்ன சின்னதா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம்ல, ஸ்வீட் கலகெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை எடுத்து போடலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனல் கம்மி பண்ணிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சா பரவாயில்ல, அப்போதான் கலர் மாறும். உள்ள வேகணும்ல. நல்லா கலகலா நேரம் மாறிச்சு, எடுத்துடலாம். நீங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நல்லா சிம்பிளா செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நம்ம செஞ்சு வச்சுக்கன்னா எங்கன்னா வெளியில போனாலும் எடுத்துன்னு போனோம் ஸ்நாக்ஸா. அதே மாதிரி பசங்களுக்கு லீவ் விடுறாங்க, ஒரு மாசம் கூட வச்சுன்னு சாப்பிடலாம். இதை மிஸ் பண்ணாம வீட்டுல கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஸ்வீட் கலகலா சூப்பரா வந்தது. நல்லா ஸ்வீட்டா இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இது வாடா, ரொம்ப சூப்பரா வந்ததுங்க. சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.